ஏற்கனவே பார்த்த ரீசனிங் கொஸ்டின்ஸ். இதை கொஞ்சம் டீட்டெயில்டாக நம்ம பார்க்கலாம். இன் அ சர்டன் கோட், இது வந்து பார்த்தீங்கன்னா கோடிங், டீகோடிங் அப்படின்னு சொல்லக்கூடிய ஏரியாவில் வரக்கூடிய கொஸ்டின்ஸ். கோடிங் அண்ட் டீகோடிங், அதாவது பாருங்க, இந்த வார்த்தைக்கு இது மீனிங் need not be in a necessarily in the same order. அதாவது பைனா சம் அப்படின்னு கிடையாது, நைனா குட்னு இருக்கணும் அவசியம் கிடையாது, பைனா ஜோக்ஸ்னு இருக்கணும் அவசியம் கிடையாது. அப்படின்னா உடனே போட்டலாம், அப்படி இருக்கணும்னு அவசியம் கிடையாது. அதே மாதிரி இந்த வார்த்தைகள் எதை மீன் பண்ணுது அப்படின்னா சம் ரியல் ஸ்டோரிஸ் அப்படிங்கிறத மீன் பண்ணுது. அதே மாதிரி பை லைக் டோல், அது ஏதோ ஒரு லாங்குவேஜில் மெனி குட் ஸ்டோரிஸ் அப்படிங்கிறத லான்ச் மீன் பண்ணுது. விச் வேர்ட் இன் தட் கோட் மீன் ஜோக்ஸ். அப்போ இந்த மாதிரி கேட்டாங்க அப்படின்னா, இந்த மாதிரி நிறைய எக்ஸாம்ஸில் கேட்பாங்க. ஸோ இந்த மாதிரி கேட்டாங்க அப்படின்னா நமக்கு வந்து ஜோக்ஸுங்கிறத கண்டுபிடிக்கணும். சரிங்களா? ஜோக்ஸுங்கிறது எங்கே இருக்குது? இங்கே இருக்குது ஜோக்ஸ். எப்போவுமே இதை காமனாக இருக்கிறத பார்க்கணும். இங்கே பாருங்க, இங்கேயும் சம் குட் ஜோக்ஸ், இங்கே சம் ரியல் ஸ்டோரிஸ். அப்போ இது ரெண்டுக்கும் காமனாக இருக்கிறது சம். ஸோ அப்போ அதுல இருந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா சம்முனா என்னன்னு கண்டுபிடிச்சிடலாம். அப்போ இது ரெண்டுக்கும் காமனாக இருக்கிறது தான் சம்மாக இருக்கும். அப்போ சம்முனா என்ன? சம்முங்கிற வார்த்தை NIE. புரிஞ்சுதுங்களா? சரிங்களா? சம்முங்கிறத கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்து இது ரெண்டையும் பாருங்களேன். இது ரெண்டையும் பார்த்தீங்கன்னா ஸ்டோரிஸ் என்னன்னு கண்டுபிடிக்கலாம். இங்கே ரெண்டுமே ஸ்டோரிஸ்னு இருக்கு. அப்போ ஸ்டோரிஸ் அப்படிங்கிறது என்னது அப்படின்னா இது ரெண்டுக்கும் காமனாக இருக்கிறது. அப்போ ஸ்டோரிஸ்ங்கிறது என்னது நீங்களே சொல்லுங்க. வாட் இஸ் ஸ்டோரிஸ்? ஸ்டோரிஸ்ங்கிறது என்ன வார்த்தையா இருக்கலாம்? ஸ்டோரிஸ் டைப் பண்ணுங்க. ஸோ இது ரெண்டுக்கும் காமனா சம் ரியல் ஸ்டோரிஸ்ங்கிறது இது இங்கே. அப்போ LIK. அப்போ ஸ்டோரிஸ் அப்படின்னா LIK. சரிங்களா? அப்போ ஸ்டோரிஸ்னா LIK, சம் கண்டுபிடிச்சிட்டோம். அப்போ ரியல்னா என்னன்னு கண்டுபிடிச்சிடலாம். சரிங்களா? ஸோ ஓகே. ஸோ நமக்கு என்ன தேவை அதை பாருங்க. ஸோ நமக்கு தேவை வந்து பார்த்தீங்கன்னா ஜோக்ஸ் அப்படிங்கிறது தேவை. சரிங்களா? அப்போ ஜோக்ஸ் அப்படின்னா அந்த இங்கே பார்த்தீங்கன்னா குட் அப்படின்னு இருக்கு, இங்கேயும் குட் இருக்கு, இங்கேயும் குட் இருக்கு. அப்போ அது ரெண்டுக்கும் காமனாக குட்ல பாருங்க, இங்கேயும் ரெண்டுக்கும் காமனாக இருக்கிறது. ரெண்டுக்கும் காமனாக என்ன இருக்குது அப்படின்னா பை. அப்போ பை தான் குட். நான் டீட்டெயில்டாக சொல்கிறேன், எக்ஸாம் நம்ம உடனே நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது வந்து இருக்கும். ஸோ அப்போ பைங்கிறது குட். அப்போ பைங்கிறது குட், நைங் அப்படிங்கிறது சம். அப்போ எனக்கு தேவை ஜோக்ஸு. அப்போ ஜோக்ஸுங்கிறது இதில் இல்லாதது எது? ஸோ தேர்ஃபோர் வாட் இஸ் ஆன்சர் ஃபார் ஜோக்ஸ்? அப்போ ஜோக்ஸுங்கிறது என்னவா இருக்கணும் அப்படின்னா இந்த பை தான் ஜோக்ஸாக இருக்கணும். ஸோ இதுதான் இந்த கொஸ்டின். ஸோ தேர்ஃபோர் த ஆன்சர் ஃபார் திஸ் இஸ் பை. ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸில் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கேளுங்க. திஸ் இஸ் அன் ஈஸி, பட் கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஈஸியாக ஆன்சர் பண்ணுங்க. ஸோ பை தான் இதுவாக. ஸோ நமக்கு இதை என்ன யூஸ் பண்ணணும் அப்படின்னா காமனாக இருக்கிறத முதல்ல பார்க்கணும். காமனாக இருக்கிறத கண்டுபிடிச்சிட்டு அப்புறம் நமக்கு என்ன தேவையோ அதை எல்லாத்தையும் கண்டுபிடிக்கணும் தேவையில்லை, நமக்கு தேவையானது. அடுத்து இது எக்ஸாம்ல கேட்கக்கூடியதுதான், ரொம்ப ஈஸியானது இது. இந்த மாதிரி வார்த்தை, இந்த மாதிரி ஷார்ப் அப்படின்னு ஒரு வேர்டு கொடுத்துட்டு அதுக்கு எண்கள் கொடுப்பாங்க. இதுவும் கோடிங் டீகோடிங்ல வரும். இந்த மாதிரி கொடுத்தாங்கன்னா அப்படி எஸ்னா 5, ஹச்னா 8, ஏனா 0, ஆர்னா 3, பீனா 4, அவ்வளவுதான். அப்படியே எடுத்துக்க வேண்டியதான். அப்போ பி, அப்போ நமக்கு தேவை 6 தேவை. ரஷ் இங்க பாருங்க, இங்க புஷ் இருக்கு. அப்போ கண்டிப்பா 658ல தான் முடியணும். 658ல தான் முடியணும். அப்போ இது ஆன்சரா இருக்கும். ஆர்னா என்ன? 6க்கு 3. ஸோ தேர்ஃபோர் திஸ் இஸ் த ஆன்சர். புரியுதா? இதில் டவுட் இருந்தோன்னா கேளுங்க. சார் இந்த கொஸ்டின் எனக்கு திரும்ப சொல்லுங்க, இந்த டைப் எனக்கு திரும்ப சொல்லுங்க அப்படின்னா கூச்சப்படாதீங்க, உடனே டைப் பண்ணுங்க. சரிங்களா? ஸோ ஓகேயா, அடுத்த கொஸ்டினுக்கு போலாமா? குட். இந்த கொஸ்டினை சால்வ் பண்றது என்ன அப்படின்னா, இதை எப்பவுமே ஒரு பேட்டர்ன் கண்டுபிடிக்கணும். இது என்ன பேட்டர்ன்ல அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும்.
அப்ப இது என்ன பேட்டர்ன்ல அமைஞ்சிருக்கு கண்டுபிடிக்கிறதுக்கு என்னன்னா, இங்க இருக்கக்கூடிய இதை சப்ஸ்டியூட் பண்ணும். இதை ஒரே மெத்தட் வந்து பாத்தீங்கன்னா, நீங்க அப்படியே பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா ஆன்சர் வராது. கொஞ்சம் டைம் கூட எடுத்துக்கங்க. ஆப்ஷன் இருக்குல்ல, இந்த ஆப்ஷனை கொண்டு போய் அங்க ஃபில்அப் பண்ணணும். ஃபில்அப் பண்ணி ஏதாவது பேட்டர்ன் கிடைக்குதா அப்படின்னு பார்க்கணும். சரிங்களா? இப்ப நான் ஒன்னே ஒன்று போடுறேன், மீதியை நீங்க போட்டுட்டு எனக்கு ஆன்சர் சொல்லுங்க. ஆப்ஷன் ஏ போடுறேன். அப்போ ஆப்ஷன் ஏ போட்டீங்கன்னா என்ன வரும்? XY, இங்க XXY, அதுக்கப்புறம் இங்க X இருக்கு. XXXY, திரும்ப என்ன வருது? Y. எனக்கு எதுவும் பேட்டர்ன் வர மாதிரி தெரியல. சரிங்களா? ஸோ இதை சப்ஸ்டியூட் பண்ணி பேட்டர்ன் வர மாதிரி தெரியல. அப்போ எதை சப்ஸ்டியூட் பண்ணா பேட்டர்ன் வருது? ஸோ வாட் இஸ் த ஆன்சர்? நீங்க போட்டு பாருங்க, டைம் கூட எடுத்துக்கங்க, போட்டு பாருங்க. வாட் இஸ் ஆன்சர்? ஸோ இந்த டைப் ஆஃப் கொஸ்டினுக்கு ஆப்ஷன்ல இருந்து சப்ஸ்டியூட் பண்ணணும். ஆப்ஷன்ல இருந்து சப்ஸ்டியூட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும். ரைட். இப்போ நான் சி ஆன்சர் சொல்லியிருக்கீங்க, சியை சப்ஸ்டியூட் பண்றேன். சியை சப்ஸ்டியூட் பண்ணீங்கன்னா என்ன வரும்? XY, பாருங்க Y போட்டேன், XY, அடுத்து XX, YY, அடுத்து XXX, YY, அடுத்து 4XS and 4Ys. ஸோ இப்போ எனக்கு ஒரு பேட்டர்ன் கிடைச்சிருக்கு. இந்த பேட்டர்ன் எப்படி வந்தது அப்படின்னா, இதை சப்ஸ்டியூட் பண்ணது. therefore ஆன்சர் இஸ் C. சரிங்களா? ரைட். அடுத்த கொஸ்டின், ஃபைண்ட் த ஆட் மேன் அவுட். பொருந்தாதது எதுன்னு கேட்கிறாங்க. கீழ்கண்டவற்றில் எது பொருந்தாதது அப்படின்னா, மற்ற எல்லாமே ஒரே மாதிரி ஒரே பேட்டர்ன், ஏதோ ஒரு ரூல்ல இருக்கு, ஒன்னே ஒண்ணு மட்டும் வித்தியாசமா இருக்கு. ஸோ ஃபைண்ட் த ஆட் மேன். ஆட் மேன் அப்படின்னா வித்தியாசமாக உள்ளது எது? 4 கொடுத்துருப்பாங்க, அதில் வித்தியாசமானது எதுன்னு கண்டுபிடிக்க. இப்போ நான் ஒன்று கேட்கறேன். ஃபார் எக்ஸாம்பிள், ஆப்ஷன் A, B, C, D, இதுல வித்தியாசமானது எது சொல்லுங்க பார்க்கலாம். ABCD 4 நம்பர், 4 லெட்டர் கொடுத்துருக்கேன். இந்த 4 லெட்டர்ல எது வித்தியாசமானது? ABCD. ABCDல எது வித்தியாசமானதுன்னு கேட்டாங்கன்னா A வித்தியாசமானது. ஏன்னா A என்பது உயிரெழுத்து, மற்றது எல்லாமே மெய் எழுத்து. A மட்டும் வௌவல். அந்த மாதிரி வித்தியாசம். மற்ற 3 ஒரே குரூப்பா இருக்கும், இது மட்டும் இருக்கும். சப்போ இதுக்கு என்ன ஆன்சர் அப்படின்னு பாத்தீங்கன்னா BCD. பிக்கு அப்புறம் C, B+1, IJK, J விட்டுட்டு ஒரு லெட்டர் தாண்டி இருக்கு. MNOPQSTU, கரெக்ட். பட் இங்க அப்படி இல்லை, NPன்னு இருக்கும். இப்படி இருந்துச்சுன்னா கரெக்ட். இது PN இருக்கு. ஸோ therefore இதுதான் இதுக்கு ஆன்சர். புரியுதா? அடுத்த கொஸ்டினுக்கு சொல்லுங்க. இதெல்லாம் இந்த மாதிரி நம்பர் பாத்தீங்கன்னா பிரைம் நம்பர்ஸான்னு பாருங்க, காம்போசிட் நம்பர்ஸான்னு பாருங்க, பகா என்னான்னு பாருங்க, பகு என்னான்னு பாருங்க, அப்புறம் டிவிசிபிலிட்டியில பாருங்க. அந்த மாதிரி ரூல்ல பாருங்க. இதுல பாத்தீங்க அப்படின்னா 28, 36, 49, 21, இது எல்லாமே பாத்தீங்கன்னா 7ஆல வகுப்படக்கூடிய நம்பர். இது மட்டும் 7ஆல வகுப்படாது. ஸோ அந்த வகையில தூக்கலாம். ஸோ ஏதோ எல்லாமே ஒரே விதமா இருக்கும். மற்ற 3 எண்களுக்கும் ஒரே விதமான குணாதிசயங்கள் உண்டு. ஒன்னே ஒண்ணுக்கு மட்டும் வித்தியாசமாக இருக்கு. அதுதான் வந்து இந்த ஃபைண்டிங் த ஆட் மேன் அவுட்னு சொல்லக்கூடிய. அடுத்து 6வது கொஸ்டின், 5:9. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், எப்பவுமே ஒரு ரேஷியோவை 5:9 அப்படின்னா 5/9 எழுதலாம், 7/11 எழுதலாம், 13/17 எழுதலாம், 9/7. இதெல்லாம் எழுத தேவையில்லை, எழுதலாம்னு சொல்றேன். இந்த கொஸ்டின் ஆன்சர் பண்றதுக்கு அது தேவையில்லை. இங்க பாருங்களேன், இது வந்து லெஸ்ஸர் இன்இக்வாலிட்டின்னு சொல்லுவாங்க. இது லெஸ்ஸர் இன்இக்வாலிட்டி. ஃபர்ஸ்ட் நம்பர் ஆன்டிசீடன்ட்னு சொல்லுவாங்க. இந்த முதல் நம்பர் இதோட சின்னதா இருக்கு பாருங்க. 5 9ஓட சின்னதா இருக்கு, 7 11ஓட சின்னதா இருக்கு, 13 17ஓட சின்னதா இருக்கு. இங்க பாருங்க 9 7ஓட பெருசா இருக்கு. அப்ப இது வித்தியாசம். So this is greater than 1. மத்த எல்லாமே less than 1. So இதுதான் இங்க கான்செப்ட். புரியுதுங்களா? ஓகே. அடுத்து
what is the answer for this? From his house, Agaram went 15 km to the north. So இதெல்லாம் ஒரு படம் வரைஞ்சிடும். So மொத படிங்க 15 km to the north. So வடக்கு நோக்கி நீங்களே படம் வரைங்க, அதுக்கப்புறம் நான் வரையேன். வடக்கு நோக்கி 15 கிலோமீட்டர் போறார். அதுக்கப்புறம் வெஸ்ட் திரும்புறார். He turned west and covered 10 kilometers. அதுக்கப்புறம் மேற்கு நோக்கி டர்ன் பண்ணி 10 கிலோமீட்டர் போறார். Then he turned south, covered 5 kilometers. Finally to the east and covered 10 kilometers. In which direction is from his house? So in the direction அப்படின்னு கேட்கிறாங்க. So from his house, Agaram went to 15 kilometers to the north. அப்போ இங்கே ஒரு இடத்துல இருக்காருன்னு வச்சுக்கோங்க. 15 kilometers to the north. So நார்த்தில் 15 kilometers போகிறார். சரிங்களா? So 15 kilometers was it. Then he turned west and covered 10 kilometers. So west பக்கம் எப்போவுமே டைரக்ஷன் பார்த்தீங்க, இதுதான் நம்ம இந்தியா டைரக்ஷன் மாதிரி வச்சுக்கோங்க. மேப் டைரக்ஷன் எப்பவுமே பார்ப்போம்ல, இது நார்த்து, இது சவுத்து, இது ஈஸ்ட், இது வெஸ்ட். 15 kilometers. Then he west and covered 10 kilometers. So west பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 கிலோமீட்டர் போறார். அடுத்து then turned south and covered 5 kilometers. இதுக்கப்புறம் சவுத் போறார். சவுத்னா இங்கே, அது ஒரு 5 kilometers. Finally turning east, covered 10 kilometers. ஈஸ்ட்ல இருந்து கவர் பண்ணி திரும்ப 10 kilometers. இப்போ சொல்றாரு, in which direction is he from the house? இந்த இடத்த, அதாவது கிளம்புன இடத்த கம்பேர் பண்ணும்போது இப்போ எந்த டைரக்ஷன்ல இருக்காரு அப்படின்னா, இப்போ எந்த டைரக்ஷன்ல இருக்காரு? கிளம்புன இடத்த கம்பேர் பண்ணும்போது எந்த டைரக்ஷன்ல இருக்காரு அப்படின்னா நார்த் டைரக்ஷன்ல இருக்காரு. கிளம்புன இடம் எந்த டைரக்ஷன்ல இருக்குன்னு கேட்கல, இவர் எந்த டைரக்ஷன் இருக்காரு with respect to the starting point அப்படின்னு கேட்கறாங்க. So therefore the answer is north. So அந்த கரெக்டா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். தனது வீட்டிலிருந்து அகரம் வடக்காக 15 கிலோமீட்டர் செல்கிறார். பிறகு தெற்கு நோக்கி, தமிழ்ல கொஸ்டின் வித்தியாசமா இருக்கு. அந்த வெஸ்ட் போறது இருக்குல்ல, அந்த வெஸ்ட் போறது இங்க தமிழ்ல இல்ல. He turned west and covered 10 இருக்குல்ல, அது இல்ல. சரிங்களா? சரி, தமிழ்ல இருக்கிறதுக்கு என்ன ஆன்சர்னு பார்க்கலாமா? தனது வீட்டிலிருந்து அகரம் வடக்காக 15 கிலோமீட்டர் செல்கிறார். பிறகு தெற்கு நோக்கி திரும்பி 5 கிலோமீட்டர் நடக்கிறார். தெற்கு நோக்கி 5 கிலோமீட்டர் நடக்கிறார். மேல போயிட்டு திரும்ப வர்றார். பிறகு கிழக்கில் 10 கிலோமீட்டர் தூரம் செல்கிறார். கிழக்கில் 10 கிலோமீட்டர் தூரம் செல்கிறார். தற்போது வீட்டிலிருந்து எந்த திசையில் உள்ளார்? சொல்லுங்க. ஆப்ஷனே இல்ல. வாட் இஸ் ஆன்சர்? இப்ப இதுக்கு தமிழுக்கு ஆன்சர் என்ன சொல்லுங்க? கொஸ்டின் ராங் இல்ல, கொஸ்டின் கரெக்ட்னு வச்சுங்க. இப்ப ஆன்சர் என்ன தமிழுக்கு? ஸோ தமிழுக்கு என்ன டைரக்ஷனா இருக்காரு அப்படின்னா, ஸோ திஸ் இஸ் நார்த், திஸ் இஸ் ஈஸ்ட். ஸோ தமிழ்ல இருக்கிறதுக்கு பொறுத்த வரைக்கும் ஆன்சர் இஸ் வாஸ்ட், வடகிழக்கு. தமிழ்ல இருக்கிறதுக்கு ஆன்சர் வந்து வடகிழக்கு, நார்த் ஈஸ்ட்ங்கிறது தமிழ் ஆன்சர். அடுத்து, எவ்வளவு கியூப்ஸ் கன சதுரங்கள் கண்ணுக்கு தெரிகின்றன? கண்ணுக்கு தெரிகின்றன, இதுல எத்தனை உள்ளன? அப்ப கனசதுரங்கள் எத்தனை உள்ளன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது இந்த ஷேப்ல இருக்கு பாருங்களேன். இது வந்து இப்படி வச்சுக்கோங்களேன். இது எல்லாமே ஒரு ஃப்ளோர்னு வச்சுக்கோங்க. வீடு மாதிரி ஒரு கோபுரம் மாதிரி இருக்கு. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர், கிரவுண்ட் ஃப்ளோர்னு வச்சுக்கோங்க. கிரவுண்ட் ஃப்ளோரை நான் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்னு வச்சுக்கோங்க. கிரவுண்ட் ஃப்ளோருங்கிறது ஃபர்ஸ்ட் ஃப்ளோர், அப்புறம் செகண்ட் ஃப்ளோருங்கிறது ஃபர்ஸ்ட். நம்ம அப்படி வச்சுக்கோங்க. இதுல மொத்தம் 1 2 3 ஃப்ளோர் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர், மூணாவது ஃப்ளோர்ல எத்தனை இருக்குன்னா ஒன்னே தான் இருக்கு. மூணாவது ஃப்ளோர்ல ஒரே ஒரு இதான் இருக்கு. செகண்ட் ஃப்ளோர்ல எத்தனை இருக்கும்? 1 2 3 4 5 இருக்கு. செகண்ட் ஃப்ளோர்ல 5 இருக்கு. கீழே அந்த ஃபர்ஸ்ட்னு சொல்லக்கூடிய கிரவுண்ட் ஃப்ளோர்ல எவ்வளவு இருக்கு அப்படின்னா 1 2, இங்க ஒண்ணு மறைஞ்சிருக்கு பாருங்க, 3 4 5, அதே மாதிரி 6 7. இதை திரும்ப கவுண்ட் பண்ணக்கூடாது. 8 8 9. ஸோ அங்கே 9 இருக்கு. ஸோ அப்போ மொத்தம் கூட்டினீங்க அப்படின்னா ஸோ மொத்தம் எவ்வளவு இருக்குன்னா 15 இருக்கு. ஸோ ஆன்சர் இஸ் 50. ஏதாவது டவுட்னா கேளுங்க. இது எல்லாமே பேசிக் சம்ஸ் தான், ரீசனிங். ஓகேங்களா? அரவிந்த், ஆஷா, மணிமொழி, கவிதா, கார்த்திகா. PQRSTUV. கவிதா எகைன் ரிப்பீட் பண்ண சொல்றீங்களா? எதை ரிப்பீட் பண்ண சொல்றீங்க? பாருங்க, இதுல
இது வந்து கீழே இருக்கக்கூடியது, இது ஃபர்ஸ்ட், இது செகண்ட், அதுக்கு மேல அடுக்கி வச்சிருக்காங்க, இது அதுக்கு மேல அடுக்கி வச்சிருக்காங்க. இது 3 டைமென்ஷன், இது 3 டைமென்ஷன். சரிங்களா? அப்போ இப்ப பாருங்க, மேல இது வந்து இப்போ பேர்ட்ஸ் ஐ வியூ மாதிரி நான் டாப் வியூல இருந்து இதை பார்த்துட்டு இருக்கேன், டாப் ஆங்கிள் இருந்து இதை பார்க்கறேன். அப்போ மொத்தம் 3 அடுக்கு இருக்கு. கீழே ஒண்ணு, அதுக்கு அடுத்து 2 ஃப்ளோர்னு வச்சுங்களேன். கீழே ஒரு ஃப்ளோர், செகண்ட் ஃப்ளோர், தேர்ட் ஃப்ளோர். தேர்ட் ஃப்ளோர்ல ஒரே ஒண்ணுதான் இருக்கு, அதனாலதான் 1 போட்டு. செகண்ட் ஃப்ளோர் பாருங்களேன், இங்க ஒண்ணு, இங்க ஒண்ணு, இங்க ஒண்ணு, இங்க ஒண்ணு, இதுக்கு கீழே ஒண்ணு இருக்கும்ல, இதுக்கு கீழே ஒண்ணு இருக்குல்ல, அப்ப அதையும் சேர்க்கறல. அப்ப 1 2 3 4, அது என்னதுன்னா 5. புரியுதா? அப்போ அடுத்து ஃபர்ஸ்ட் இருக்குல்ல, அதுல என்ன இருக்கு, தரையில இருக்கக்கூடிய கிரவுண்ட் ஃப்ளோர்னு கூட வச்சுக்கோங்க. அதுல என்ன இருக்குன்னா 1 2, இந்த பக்கம் 5 வரும். 1 இங்க பாருங்க, ஒண்ணு தெரியுதா, 1 2 3 4, இதுக்குள்ள ஒண்ணு இருக்கும், இதுக்கு கீழே இருக்கும்ல, இதுக்கு கீழே ஒண்ணு, கீழே ஒண்ணு வந்துடும்ல, அப்ப 5 வரும். இந்த பக்கம் வரும்போது 6 7, இதை கவுண்ட் பண்ணக்கூடாது, ஏற்கனவே நம்ம கவுண்ட் பண்ணிட்டு வந்ததுல, அது காமனா இருக்கக்கூடியது. ஸோ 8 9, ஸோ அதனால மொத்தம். ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து கியூப்ல கேட்பாங்க. இப்ப இதுக்கு எத்தனை இருக்குன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு கியூப், கியூப் நீங்க பார்த்திருப்பீங்கல்ல, கனசதுரம். இதுல எத்தனை கியூப்ஸ் இருக்குன்னு சொல்லுங்க. இது எல்லாமே ஈக்குவலா இருக்குன்னு வச்சுக்கோங்க. இது வந்து ஒரு கியூப். மொத்தம் எத்தனை கியூப் இருக்குன்னு சொல்லுங்க. வாட் இஸ் தி டோட்டல் கியூப்ஸ்? இந்த டைப் அடிக்கடி எக்ஸாம்ல கேட்பாங்க. மொத்த கனசதுரங்கள் எவ்வளவு எண்ணி சொல்லுங்க. மொத்த கனசதுரங்கள் எவ்வளவு சொல்லுங்க. சிவா, கவிதா, அரவிந்த், மொத்தம் எத்தனைன்னு சொல்லுங்க. 27 28. சிம்பிள். இது 3/3 பாருங்க, 3 ரோ 3 காலம். அப்போ 3/3 அப்படின்னா 3 × 3 × 3 எவ்வளவு வரும்? 27 வரும். இதே ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் கணக்கு பண்ணலாமே, ஈஸியா கணக்கு பண்ணலாம். இங்க பாருங்க, 1 2 3 4 5 6 7 8 9, ஒவ்வொன்றுலயும் 9. இதுல 9ஆ, இதுல 9ஆ, இதுல 9ஆ, 9 3 27. புரியுதா? ஏன் 28 சொல்றீங்க, 81 சொல்றீங்க? புரிஞ்சதா புரியலையா? 3 3 3 இது வந்து ஒரு 3 சென்டிமீட்டர் 3 சென்டிமீட்டர் 3 சென்டிமீட்டர்ல ஒரு கனசதுரம். ஒவ்வொன்றுமே 3 3 3 தானே இருக்கும். கீழே பாருங்க, இதுல 9 9 9, 3 ஃப்ளோர் இருக்கு, 3 அடுக்கு இருக்கு. அப்போ 3 × 3 9 × 9 9 + 9 + 9 27. ஹோல் கியூப் எதுக்கு ஆட் பண்றீங்க? நான் இதை பிரிச்சு எத்தனை கியூப் இருக்குன்னு தானே கேட்கறேன். நான் எத்தனை சின்ன சின்ன கியூப் எத்தனை இருக்குன்னு கேட்கல, மொத்த கியூப் எத்தனைன்னு கேட்கல. அப்போ மொத்த கியூப் கேட்டீங்கன்னா இந்த 4 கம்பேர் பண்ணீங்கனாலே ஒரு கியூப் வரும்ல. 4 வந்தா, ஆமா, இந்த 4 இந்த 4 கம்பேர் பண்ணீங்கனாலே ஒண்ணு வந்துடும்ல. 8 கம்பேர் பண்ணீங்கன்னா ஒண்ணு வந்துடும்ல கியூப். சரிங்களா? அதை கேட்கறேன். சின்ன சின்ன கியூப் எத்தனை இருக்குன்னு, இது எத்தனை சின்ன சின்ன கியூபால ஆனதுன்னு கேட்கிறேன். இது எத்தனை சின்ன சின்ன கியூபால ஆனது, புரியுதா? இது எத்தனை கனசதுரங்களால் ஆனது, அவ்வளவுதான் கொஸ்டின். இத சொல்லுங்க. இது எத்தனை சிறிய கனசதுரங்களால் ஆனது சொல்லுங்க பார்க்கலாம். இது எத்தனை கனசதுரங்களால் ஆனது? இது எத்தனை கனசதுரங்களால் ஆனது? இது எப்படின்னா, இது 2/2/2 அப்படியே பெருக்கிற வேண்டியதான். 8 தான் ஆன்சர். 12 வராது. எப்படி 12 வரும்? கீழே 4 மேல 4, 2 ஃப்ளோர் தானே. 4 4, அப்ப 4 4 எவ்வளவு? 8 தானே. ஏன் 12 வருது சொல்லுங்க. புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா சரி. அரவிந்த், கார்த்திகா, மகேஸ்வரி, 12 வராதுன்னு தெரியுமா? 8 தானே ஆன்சர்.
புரியுதா மகேஸ்வரி? மற்ற 2 பேரும் ஓகே சொல்லிட்டாங்க. புரியலன்னா திரும்ப ஒரு தடவை கூட சொல்லுங்க. இப்ப இதே ஒரு 5 சென்டிமீட்டர் 5 சென்டிமீட்டர் 5 சென்டிமீட்டர் உள்ள கியூப் அப்படின்னா இது 3ஐயும் பெருக்கிற வேண்டியதான வரும். 125 பீசஸ் கிடைக்கும். நம்ம இந்த கியூபை பத்தி நம்ம திரும்ப ஃபுல்லாவே பார்க்கலாம். இது சும்மா அந்த டெஸ்ட் கொஸ்டின்ஸ்க்காக நான் பார்த்தது. சரிங்களா? கியூபை பத்தி தனி ஒரு டாபிக்கே இருக்கு கியூபு, அதனால கவலைப்படாதீங்க. அப்ப நான் எல்லாத்தையும் டீட்டெயில்டா உங்களுக்கு சொல்றேன் கியூபை பத்தி. ஓகே, வெயிட் பண்ணுங்க, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. கியூபை பத்தி நான் பேசிக்கல இருந்து ஸ்டார்ட் பண்ணது. டாபிக் பேரு கியூப்ஸ், கனசதுரங்கள். வெட்டுவாங்க, பெயிண்ட் அடிப்பாங்க. பெயிண்ட் அடிச்சுட்டா எத்தனை இருக்கும், பெயிண்ட் அடிச்சுட்டு சின்ன சின்னதா வெட்டினா எத்தனை கிடைக்கும் அப்படிங்கிறதுலாம் நம்ம பின்னாடி. இப்ப பாருங்க, பி கியூ ஆர் எஸ் டி யூ வி டபிள்யூ ஆர் சிட்டிங் அரௌண்ட் ஏ ரவுண்ட் டேபிள் இந்த சேம். இங்க சேம் ஆர்டர்னு கொடுத்துட்டாங்க. நார்மலா அப்படி எல்லாம் கொடுக்க மாட்டாங்க. ஏதோ ஒரு ஆர்டர், அந்த ஆர்டரே நம்ம கண்டுபிடிக்காத வேண்டிய வரும். இங்க அப்படி கிடையாது. இதெல்லாம் ஒரே ஆர்டர்ல உட்காந்துருக்காங்க. ரவுண்ட் டேபிள் அப்படின்னு சொல்றாங்க. எப்பவுமே ரவுண்ட் டேபிள் ஒர்க் பண்ணா எங்க பாத்துக்கிட்டு இருப்பாங்க அப்படின்னா சென்டரை பார்த்து தான் உட்காருவாங்க. குரூப் டிஸ்கஷன்ல சென்டரை பார்த்து தான் உட்காருவாங்க. ஈக்குவல் டிஸ்டன்ஸ். Their positions are clockwise. If V sits to the north, then what will be the position of S அப்படின்னு சொல்றாங்க. கடிகார முறைப்படி உட்காருவாங்க. சமதூர கடிகார முறைப்படி அமைந்துள்ள, கடிகார முறைப்படி அமைந்துள்ளார் அப்படிங்கிறது தேவையில்லாதீங்க. அது இது தேவையில்லாதது. Their positions are clockwise. உட்கார்ந்து இருக்கிறதுல கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸ்ன்றது ஒண்ணுமே சொல்லவே முடியாது நம்ம. சரிங்களா? ஓகே, சோ எத்தனை பேரு? 8 பேர். அப்ப 8 பேர்னா PQRS, அதாவது இங்க இருந்து ஆரம்பிக்கிறாங்க. எங்க இருந்து ஆரம்பிக்கிறாங்கன்னு அவங்க பொசிஷன்ஸ் ஆர் கிளாக் வைஸ்ன்னு சொல்றாங்க. அப்ப P வந்து மேல இருந்து சொல்றாங்களா அப்படின்றத பாக்குறோம். ரைட், அது எதுனே தெரியாது நமக்கு. சரியா? கிளாக் வைஸ் நமக்கு தெரியல. சரிங்களா? ரைட், இப்ப பாருங்க, P Q R S T U V W. இப்ப பாருங்க, V sits in the north, then what will be the position of S அப்படின்னு கேட்கிறாங்க. V வந்து நார்த்தாக இருந்தால், நல்லா புரிஞ்சுங்க, இது நார்த்தா ஆச்சுன்னா என்ன பண்றது அப்படின்னு சொல்லலாம். நீங்க பேப்பர்ல இது பண்ணீங்கன்னா திருப்பிக்கலாம். நோட் எக்ஸாம்ல எழுதுறீங்கன்னு வச்சுங்களேன், இந்த மாதிரி வச்சுட்டு இதை மேல கொண்டாந்துடலாம். மேல எந்த வேணுமோ அதை மேல கொண்டாந்துட்டீங்கன்னா ஈஸியா கண்டுபிடிச்சாங்க. சரிங்களா? அப்போ V வந்து நார்த்தாக இருந்தால், V வந்து வடக்காக இருந்தால், V வடக்காக இருந்தால் எஸ்ங்கிறவரு எங்க இருப்பார் அப்படின்னு கேட்பார். V வடக்கு அப்படின்னா இவர் என்னவாயிடுவாரு? தெற்காயிடுவார். இவர் என்னவாயிடுவாரு? வெஸ்ட் ஆயிடுவார். சரியா? அப்போ இது என்ன வரும் அப்படின்னா சவுத் வெஸ்ட் வரும். புரியுதா? Therefore the answer is south west. உங்க பேப்பர்ல ஈஸியா திருப்பிக்கலாம். சரிங்களா? நீங்க உங்க பேப்பர்ல இதை அப்படியே ஈஸியா திருப்பி வச்சிடலாம். பேப்பர்ல இதை வரையறீங்க வச்சுக்கீங்களேன், இதை வந்து இப்படி திருப்பிட்டீங்கன்னா இந்த V வந்து மேல இருக்கிற மாதிரி வரும். ஏன்னா நமக்கு டைரக்ஷன் எப்பவுமே பாத்தீங்க அப்படின்னா நார்த்து, சவுத்து, ஈஸ்ட், வெஸ்ட். நம்ம வசதிக்காக வச்சுட்டீங்கன்னா ஈஸியா இருக்கும். இங்க வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து மனசுக்குள்ள பிரெயின்ல உள்ளே வந்து திருப்புற மாதிரி நினைச்சுக்கிறேன். அப்ப இது வந்து வாழ்ந்ததா இது புரியுதா? ஆன்சர் சவுத் வெஸ்ட். இந்த கொஸ்டின்ல அடிக்கடி டிஎன்பிசில கேட்பாங்க. சரிங்களா? சோ இந்த மாதிரி இது எல்லாம் ஏதோ ஒரு பேட்டர்ன்ல இருக்கும், ஈஸியான பேட்டர்ன்ல இருக்கும். சில சமயம் இந்த பேட்டர்ன் வந்து கண்டுபிடிக்கிறதே ரொம்ப கஷ்டமா இருக்கும். ரொம்பலாம் ஸ்ட்ரெயின் பண்ணாதீங்க. இந்த மாதிரி கொஸ்டின் கண்டுபிடிக்க முடியல அப்படின்னா கொஞ்சம் விட்டு போயிருங்க, ரிலாக்ஸா அப்புறம் வாங்க, உடனே ஆன்சர் கிடைக்கும். சரிங்களா? சோ அதையே உட்காந்து போட்டுட்டே இருந்தீங்கன்னா சில சமயம் மோஸ்ட்லி ஆன்சர் பண்ணிடலாம். சப்போஸ் சில சமயம் சொல்லும். சோ இப்ப இருக்கிற நம்பர் என்னவா இருக்கலாம்? ஈஸியா இருக்கலாம். இதை கூட்டலாம், கழிக்கலாம், எப்படி வேணாலும் இருக்கலாம். அந்த நம்பர் இங்க பாத்தீங்கன்னா ரொம்ப ஈஸியா வந்திருக்கு. ரெண்டையும் கூட்டினீங்கன்னா 28 வருது. இங்க 14 இருக்கு. இங்க கூட்டி பாருங்க 30 வருது, 15 இருக்கு. ஒரு ரெண்டையும் கூட்டி இதுல பாதி ஆவரேஜ். இந்த 2 நம்பருக்கும் சராசரி இங்க இருக்கு, இது 2க்கு சராசரி இங்க இருக்கு. அப்போ 16, இது 2க்கும் சராசரி இது அப்படின்னா 32 வரணும். அப்ப இங்க எத்தனை வரணும்? 22. Therefore answer is 22. 22. புரியுதா சசிகலா? நீங்க என்ன மிஸ்டேக் பண்ணிருக்கீங்க தெரியுதா? மொத்தத்துல 32 வரணும். சரியா? அதனால 32 போட்டுக்கூடாது. இங்க என்னன்னு கேட்கறாங்க. இந்த இடத்துல என்ன வரும்?
இது ரெண்டையும் கூட்டி 2ஆல் வகுத்தீங்கன்னா 16 வரணும். சசிகலா உங்க மிஸ்டேக் என்னன்னு கண்டுபிடிச்சிட்டீங்களா? Okay. If a man walks 1 kilometer towards east, then he turns south and walks 5 kilometer. Again he turns east and walks 2 kilometer. After he turns north and walks 9 kilometer, how far is he from starting point? போன ப்ராப்ளம் மாதிரியே தானே. இப்போ வந்து போனதுல டைரக்ஷன் கேட்டாங்க, இப்போ எவ்வளவு தூரத்துல இருக்கான்னு கேட்கறாங்க. சரிங்களா? ஸோ இதை நீங்களே ட்ரை பண்ணுங்க, ட்ரை பண்ணி சொல்லுங்க, நீங்களே போடுங்க, ஒர்க் பண்ணுங்க. பேப்பர் எடுத்து உங்க நோட்ல ஒர்க் பண்ணி ஆன்சர் சொல்லுங்க. நாங்க போடுறேன், நீங்க பார்க்காதீங்க, உங்க நோட்ல நீங்க பாருங்க. நான் இங்க போட்டுட்டு இருக்கேன். A man walks 1 kilometer towards east. So east 1 kilometer இந்த கிளம்புறாங்க. And then he turns south, walks 5 kilometer. Southல 5. Again he turns to the east and walks 2 kilometer. Eastல 2 kilometer. இங்க இருந்து கிளம்பு. ஸோ கிழக்கு நோக்கி 1 கிலோமீட்டர் போறாரு, இதான கிழக்கு. பிறகு தெற்கு நோக்கி 5 கிலோமீட்டர், கீழே 5 கிலோமீட்டர். பிறகு கிழக்கு நோக்கி 2 கிலோமீட்டர் வரார். பிறகு வடக்கு நோக்கி 9 கிலோமீட்டர் வரார். அப்போ இங்க 9. ஸோ 9 அப்படின்னா இங்க 2. அப்போ இது வந்து பாத்தீங்கன்னா இது 2. அப்போ இங்க 9னா இது 5னா இதுவும் 5. அப்போ இது 4. அப்போ இது எப்படி இருக்காரு அப்படின்னா ஒரு பித்தாகரஸ் தேரத்தை யூஸ் பண்ண வேண்டியது. இது 3. இந்த படத்தை மட்டும் வரைஞ்சிருக்கேன். இங்க 4. சரியா? அப்போ இந்த டிஸ்டன்ஸ் எவ்வளவுன்னு கேட்கறாங்க. இதுதான் ஆல்பா. கிளம்பி இங்க ஒமேகா முடிச்சிட்டார், இந்த இடத்துல இருக்கு. அப்போ வாட் இஸ் த டிஸ்டன்ஸ் கேட்கறாங்க. இது நம்ம பித்தாகரஸ் தேரம் வந்து ஸ்கொயர் ரூட் ஆஃப் 4 ஸ்கொயர் பிளஸ் 3 ஸ்கொயர் போடணும். பித்தாகரஸ் தேரம் ரொம்ப முக்கியமானது. சரிங்களா? 4 ஸ்கொயர் பிளஸ் 3 ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 25. ஸோ அப்போ இது 5. ஆன்சர் வந்து 5. ஸோ 5 கிலோமீட்டர். அடுத்து சொல்லுங்க. P is the husband of Q. R is the mother of S and Q. Then what is R to P? R வந்து P க்கு என்ன வேணும்னு அர்த்தம். R என்பவர் P க்கு என்ன வேணும். P is the husband of Q. அப்போ எப்பவுமே பெண்களுக்கு ரவுண்ட் போட்டுக்கோங்க, ஆணுக்கு வந்து ஸ்கொயர் போட்டுக்கோங்க. இது Pங்கிறது ஹஸ்பண்ட் ஆஃப் Q. R is the mother of S and Q. Rங்கிறது S-க்கும் Q-க்கும் மதர். இங்க பாருங்க, இங்க இருக்காங்கல்ல, இவங்களுக்கு Rன்னு வச்சுக்கோங்க. Rங்கிறது Q-க்கு மதர், S-க்கு மதர். S யாரோ ஒருத்தர் இங்க இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. Then what is R to P? அப்போ Rங்கிறது P-க்கு என்ன வேணும்? என்ன வேணும்? மாமியா வேணும். சரிங்களா? மதர் இன் லா இஸ் தட். இப்ப சொல்லுங்க, P வந்து S-க்கு என்ன வேணும்? P வந்து S-க்கு என்ன வேணும்? நான் எக்ஸ்ட்ரா கேட்கிறேன். P வந்து S-க்கு என்ன வேணும்? S வந்து P என்ன சொல்லுவாங்க? S வந்து P என்ன சொல்லுவாங்கன்னு கேட்கிறேன். S வந்து P என்ன சொல்லுவாங்க? பிரதர், முத P வந்து மேலா ஃபீமேலா? P வந்து மேலா ஃபீமேலா அப்படின்னா P வந்து மேல். P வந்து மேல். S என்ன வேணாலும் இருக்கட்டும், எனக்கு S யாருன்னே தெரியாது. S யாரா இருந்தாலும், S ஆணா இருந்தா P எப்படி கூப்பிடுவாரு? S பெண்ணா இருந்தா P எப்படி கூப்பிடுவாரு? சொல்லுங்க. S ஆணா இருந்தா P எப்படி கூப்பிடுவாரு?
எஸ் எனக்கு ஆனா பெண்ணான்னு தெரியாது. எஸ் ஆனா இருந்தா பி எப்படி கூப்பிடுவாரு? எஸ் ஆனா இருந்தா என்னது? தன்னுடைய தங்கையின் அல்லது அக்காவின் கணவர் எப்படி கூப்பிடுவாரு? எதா இருந்தாலுமே பிரதர் இல்லா, அவ்வளவுதான். எதா இருந்தாலும் ஆன்சர் வந்து பிரதர் இல்லா. பி வந்து எஸ்க்கு பிரதர் இல்லா. சிஸ்டர்ல வராது. எப்படி சிஸ்டர்ல வராது? பி வந்து மேல். சரிங்களா? ஓகே. அடுத்து ஐடென்டிஃபை த நம்பர் ஆஃப் ஸ்கொயர்ஸ் இன் த ஃபிகர் கிவன். கீழ்கண்டவற்றில் எத்தனை சதுரங்கள் கண்ணுக்கு தெரியும்? சதுரங்கள் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இங்க பாருங்க, இந்த மாதிரி இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஒரு 2x2 2x2 இது 2 காலம் இருந்துச்சுன்னா இதுல எத்தனை ஸ்கொயர்ஸ் கண்ணுக்கு தெரியும் அப்படின்னா 1 ஸ்கொயர் பிளஸ் 2 ஸ்கொயர் கண்ணுக்கு தெரியும். இது சின்னதெல்லாம் மறந்துருங்க. முதல் 4 ரோ 4 காலம்னு வச்சுக்கோங்க. இந்த சின்னதை அப்புறம் பார்த்துப்போம். 4 ரோ 4 காலம் அப்படின்னா எத்தனை ஸ்கொயர்ஸ் இருக்கும்? 1 ஸ்கொயர் 2 ஸ்கொயர் 3 ஸ்கொயர் பிளஸ் 4 ஸ்கொயர். ஸோ 1 ஸ்கொயர் 2 ஸ்கொயர் 3 ஸ்கொயர் 4 ஸ்கொயருங்கிறது எவ்வளவு? 1 பிளஸ் 4 பிளஸ் 9 பிளஸ் 16. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 25 30 இருக்கு. இப்போ இந்த சின்ன ஸ்கொயருக்கு வாங்க. இது வந்து 2x2. நான் இங்கே சொன்னேன்ல 2x2. இதுக்கு பார்த்தீங்கன்னா 5 வரும். அப்போ இதுக்கு ஒரு 5 வரும், இதுக்கு ஒரு 5 வரும். 5 5 10 வரும். ஸோ மொத்தம் எவ்வளவு அப்படின்னா 40 இஸ் த ஆன்சர். ஸோ மொத்த சதுரங்கள் கண்ணுக்கு தெரிகின்றன அப்படின்னு கேட்டாங்கன்னா ஆன்சர் வந்து 40. இதுக்கு சொல்லுங்க ஆன்சர். இங்க எத்தனை சதுரங்கள் உங்க கண்ணுக்கு தெரிகின்றன சொல்லுங்க. இது எல்லாமே சதுரம் நினைச்சுக்கோங்க. எத்தனை சதுரங்கள் கண்ணுக்கு தெரிகின்றன? இப்ப இந்த படத்துக்கு எத்தனை சதுரங்கள் கண்ணுக்கு தெரியும்? என்ன சொல்லியிருக்கேன்? 1 ஸ்கொயர் பிளஸ் 2 ஸ்கொயர் பிளஸ் 3 ஸ்கொயர். 1 பிளஸ் 4 பிளஸ் 9 14 இஸ் தி ஆன்சர். சரிங்களா? 14. சப்போஸ் இப்படி ஒரு படத்தை போடுறாங்கன்னு வச்சுக்கிறேன். இப்படி ஒரு படத்தை போட்டாங்கன்னா இப்ப எத்தனை இருக்கு சொல்லுங்க. இப்ப இதுல இது மட்டும் தான் போட்டிருக்கேன். இப்போ எத்தனை சதுரங்கள் கண்ணுக்கு தெரிகின்றன? இப்போ எத்தனை சதுரங்கள் கண்ணுக்கு தெரிகின்றன அப்படின்னா அதோட ஒரு 5 மட்டும் கூட்டிக்கணும். ஆன்சர் என்னது? 19. அடுத்த क्वेश्चन. Three persons A, B, C are standing in a queue. 3 பேர் ஒரு வரிசையில நிக்கிறாங்க. ஏக்கும் பிக்கும் இடையில் 5 பேரும், பிக்கும் சிக்கும் இடையில் 8 பேரும், சிக்கு முன்னர் 3 பேரும், ஏக்கு பின்னால் 21 பேரும் இருந்தால் குறைந்தபட்சம் இந்த வரிசையில் எத்தனை பேர் நிற்கின்றனர்? இந்த 3 பேரும் ஸ்டாண்டிங் இன் கியூ அதான் சொல்லியிருக்காங்களே ஒழிய எந்த ஆர்டர்ல நிக்கிறாங்கன்னு சொல்லல. ஆனா ஏக்கும் பிக்கும் இடையில 5 பேர் இருக்காங்க. அப்ப நல்லா புரிஞ்சுக்கங்க. ஏ இந்த மாதிரி இருக்காருன்னு வச்சுக்கோங்க. எப்படி இருக்காரு எனக்கு தெரியல, அதனால இப்படி வச்சிருக்கேன். முதல் அதுலதான் மிஸ்டேக் இருந்துச்சுன்னா அப்புறம் பார்க்கலாம். ஏக்கும் பிக்கும் நடுவில் 5 பேர். சரியா? 5 பேர் ஏக்கும் பிக்கும் நடுவில். பிக்கும் சிக்கும் இடையில 8 பேர் இருக்காங்க. இப்ப எங்க இருக்கான்னு தெரியும், நான் இங்க சி போறேன். பிக்கும் சிக்கும் நடுவில் 8 பேர் இருக்காங்க. பிக்கும் சிக்கும் இடையில 8 பேர். சிக்கு முன்னர் 3 பேர், சிக்கு முன்னர் 3 பேர், ஏக்கு பின்னால் 21 பேரும் இருந்தால், சரிங்களா? சிக்கு முன்னால் 3 பேர். அப்ப நான் இப்படி நிக்கிறாங்கன்னு வச்சுக்கீங்களேன். எல்லாமே இந்த பக்கம் பார்த்துட்டு இருக்காங்க நான் நினைச்சுக்கிறேன். அப்ப சிக்கு முன்னால் எத்தனை பேர் இருக்காங்க?
3 பேர் இருக்காங்க. இப்ப முன்னாடி இப்படி பார்த்துட்டு இருக்காங்க எல்லாம். ஏக்கு இங்கிட்டு பார்த்துட்டு இருக்காங்க எல்லாமே, அதாவது சவுத்தை நோக்கி இருக்கிறாங்க. ஏக்கு பின்னால் 21 பேர் இருக்காங்க அப்படின்னா குறைந்தபட்சம் இந்த வரிசையில் எத்தனை பேர் நிற்கின்றனர், குறைந்தபட்சம் எத்தனை பேர் இருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க நீங்க எண்ணீங்க அப்படின்னா நிறைய வரும். எவ்வளவு பேர் இருக்காங்க பாருங்க, 21, 5. ஏன்னா குறைந்தபட்சங்கும் போது நான் கரெக்டா அந்த ஆர்டர்லாம் மாத்தணும். சரிங்களா? அப்போ இப்படி வச்சுக்கோ, சிக்கு முன்னாடி 3 பேர் இருக்காங்க, பிக்கும் சிக்கும் நடுவுல 8 பேர் இருக்காங்க. அப்போ இத ஏக்கு பிக்கும் சொன்னோம்னா இப்படி வச்சுக்கோம், இது பி இது ஏ. அப்ப ஏக்கும் பிக்கும் நடுவுல 5 பேரு. நமக்கு தெரியும் பிக்கும் சிக்கும் நடுவுல எத்தனை பேர் இருக்காங்க, பிக்கும் சிக்கும் நம்ம மினிமத்தை பார்த்துட்டு இருக்கேன். பிக்கு சிக்கு நடுவுல 8 பேர் இருக்காங்க. இப்ப பிக்கு சிக்கு நடுவுல 8 பேர்னா 5 1 6. அப்ப இங்க ஒரு 2 பேர் இருக்காங்க. அடுத்து ஏக்கு பின்னால் 21 பேர் இருக்காங்க. ஏக்கு பின்னால் 21னா எத்தனை பேர், எல்லாம் இப்ப தானே பார்த்துட்டு இருக்காங்க. ஏக்கு பின்னால்னா 5 6, இங்கே ஒரு 6 பேர் வந்துருச்சு. அப்ப 21 பேர் வரும். அப்போ இங்க ஒரு 6 வந்துருச்சு. அப்ப இங்கிட்ட ஒரு 15 பேர் இருப்பாங்க. சரிங்களா? இப்ப இதெல்லாம் கூட்டிங்கன்னா இவங்கதான் மினிமம் நம்பர் ஆஃப் பர்சன்ஸ் இந்த கியூ. பாருங்க, 15 15 5 இதெல்லாத்தையும் கூட்டுங்க. 15 5 20 25. அப்புறம் இந்த 3 பேர் 25 3. ஸோ ஆன்சர் இஸ் 28 இஸ் த ஆன்சர். மினிமம்ங்கிறது 28. மேக்சிமம்னா இது வந்துடும். பாருங்க, இதுதான் மேக்சிமமா இருக்கிறது அப்படின்னா இதை நீங்க குடிக்கலாம். 21 5 26 26 8 34 34 3 37 3 40. அதிகபட்சம் 40 பேரு. கேட்கறது குறைந்தபட்சம். அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஆர்டர் அரேஞ்ச் பண்ணுவோம். So this is a reasoning question. விடுபட்ட எண் எது? இதுல எது விடுபட்ட எண்? ஃபைண்ட் த மிஸ்ஸிங் நம்பர். எப்பவுமே இதெல்லாம் பார்க்க எல்லாமே சொல்லியிருக்கேன். நம்பர்லாம் பிரைம் நம்பரா இருக்கும், காம்போசிட் நம்பரா இருக்கும், கியூப் நம்பரா இருக்கும், ஸ்கொயர் நம்பரா இருக்கும், ஏதோ ஒரு ஆர்டர்ல இருக்கும், ஏபில இருக்கும், ஜிபில இருக்கும். அந்த பேட்டர்னை கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா ஆன்சர் பண்ணிடலாம். இதெல்லாம் பாருங்களேன், 28. எனக்குலாம் பாத்தீங்கன்னா ஒரு கியூப் நம்பர் மாதிரி இருக்கும். 1 27 125 343 229. இது பாத்தீங்கன்னா இது 1 கியூப், இது 3 கியூப், இது 5 கியூப். ஆட் நம்பர் கியூபா வருது. இது 9 கியூப். அப்ப இங்க என்ன இருக்கு அப்படின்னா 11 கியூப். எல்லாத்தோட ஒன்னா கூட்டியிருக்கோம். 11 கியூப் பிளஸ் 1. 11 கியூப் அப்படியே போட்டக்கூடாது. 1 3 3 1 போட்டக்கூடாது. அதோட பிளஸ் 1 தான். So therefore answer is what? 1 3 3 2. So aptitude, reasoning questions இதெல்லாம் பண்ணும்போது கொஞ்சம் மைண்ட் நமக்கு அப்படியே கொஞ்சம் இதா இருக்கும், ஆக்டிவ் ஆயிடும். Find the odd one out. இதுல எது பொருந்தாது? இது எல்லாம் ஒரே மாதிரி இருக்கக்கூடிய படம். ஒரே ஒரு படம் மட்டும் வித்தியாசமா இருக்கு. பாருங்க, இந்த வீங்கிற இந்த ஷேப் பாருங்களேன். இந்த அகண்டது எல்லாமே ஒரே டைரக்ஷன்ல இருக்கா? இங்கே அகண்டது எல்லாம் ஒரே டைரக்ஷன்ல இருக்கா? ஒரே டைரக்ஷன்ல இருக்கா? இங்க பாருங்க, அகண்டது 2 ஒரே டைரக்ஷன். அப்போ இதான் வித்தியாசமா இருக்கு. So therefore D the answer. அதுல எது வித்தியாசமா இருக்குன்னு கேக்குறாங்க. அடுத்து PQRST are sitting around a circular table. PQRS sitting around a circular table. ஒரு வட்ட வடிவத்துல ஒரு உட்கார்ந்திருக்காங்க. ஆர்டர் சொல்லல, ஏதாவது ஒரு ஆர்டர்ல. R is to the right of P. அதாவது இன்னொன்று பாருங்களேன், எப்படி மொத்தம் எத்தனை பேரு? PQRST 5 பேர். PQRST அது எந்த இடம்னு எனக்கு தெரியாது. நான் சும்மா இப்படி, இது வந்து இந்த ஆர்டர்ல கிடையாது. சரிங்களா? இந்த ஆர்டர்ல அவங்களுக்கு கொடுக்கவே கிடையாது. சரிங்களா? ரைட்.
இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்லுவேன். இப்போ இப்படி இருந்தாங்கன்னா ஆரோட ரைட் யாரு சொல்லுங்க? ஆருக்கு ரைட் யாரு? ஆரின் வலதுபுறத்தில் யாரு உட்கார்ந்து இருக்கிறா? ஆரின் வலதுபுறத்தில் யாரு உட்கார்ந்து இருக்கிறா? இப்படி இருந்துச்சுன்னா ஆரின் வலதுபுறத்துல கியூ இருக்காங்கன்னு அர்த்தம். எப்பவுமே வலதுபுறம் அப்படின்னா ஆன்டி கிளாக் வைஸ், கடிகார சுற்றுக்கு எதிர் கிளாக் வைஸ் அப்படின்னா கடிகார சுற்று. இப்ப கியூல இருந்து கடிகாரம் எப்படி சுத்தும்? இப்படிதானே சுத்தும். அப்ப ஆருக்கு எஸ் வந்து கடிகார சுற்றுல இருந்தாருன்னா லெப்ட், எஸ்ஸுக்கு டி கடிகார சுற்றுல இருந்தா லெப்ட். டிக்கு ரைட் யாரு? டிக்கு ரைட் யாரு அப்படின்னா டிக்கு ரைட் வந்து டி. எல்லாமே சென்டர் நோக்கி உட்காந்துருக்காங்க. சரிங்களா? ரைட். இப்ப நம்ம பார்க்கலாம், இதுக்கு ஆன்சர் பண்ணலாம். பிக்கு வேற வட்ட வடிவ மேஜை சுற்றுங்க. ஆர் என்பவர் பிக்கு வலதிலும். அப்ப இமீடியட் லெப்ட் தான். இங்க வலதுனா இமீடியட் லெப்ட் தான். ஆறுங்கிறவர் பிக்கு வலதிலும் இருக்கார். இங்க ஆரை போட்டுருங்க, போட்டுருங்க, ஒரு 5 புள்ளி வைங்க. யார்? ஆர் என்பவர் பிக்கு வலதுல இருக்கார். பி இருக்காரு, பிக்கு வலதுல இருக்கார் ஆர். சரியா? அப்ப இது பி. அடுத்து பிக்கு வலதிலும் கியூ வந்து எஸ்ஸுக்கு இடதுபுறத்தில் இரண்டாவது ஆளாக உள்ளார். கியூ வந்து எஸ்ஸோட இடதுபுறத்தில் 2வது ஆளா இருக்கார். அப்ப இடதுபுறத்துல இருக்கு கியூங்கிறது எஸ்ஸுக்கு. அப்ப இது எஸ்ஸா இருக்கும், அப்போ இது கியூஆ இருக்கு. எஸ் கியூ வந்து இடதுபுறத்தில் 2வது ஆளாக உள்ளார். டி என்பவர் பி மற்றும் எஸ்ஸுக்கு இடையில் அமரவில்லை. டி என்பவர் பி மற்றும் எஸ்ஸுக்கு இடையில் அமரவில்லை. சரிங்களா? அப்போ டி இங்கதான் இருக்கார். அப்போ ஆரின் இடதுபுறத்தில் 2வதாக யார் உள்ளார்? ஆரோட இடதுபுறத்தில், இடதுபுறம் அப்படின்னா கடிகார சுற்று. ஆரின் இடதுபுறத்தில் 2வதாக யார் உள்ளார்? 2வதாக யார் உள்ளார்னு கேட்கிறாங்க. ஆன்சர் என்ன? எஸ். ஆரின் இடதுபுறத்தில் 2வதாக யார் அமர்ந்துள்ளார்? Who is sitting second to the left? லெப்ட்ல 2வது ஆளா இருக்கிறாங்க. அடுத்து குறிஞ்சி இஸ் 27 from the left end of the row. இது லெப்ட்னு வச்சுக்கோங்க, இது ரைட்னு வச்சுக்கோங்க. குறிஞ்சி வந்து இங்க இருந்து 27வது ஆளா இருக்காங்க. குறிஞ்சி வந்து 27னா அப்ப இந்த பக்கம் எவ்வளவு பேர் இருப்பாங்க? 26. இவங்களோட 27. அப்ப இங்கிட்டு 26 இருப்பாங்க. from the end of a row of 79 persons. மொத்தம் 79 பேர். சரிங்களா? முல்லை is 27 from the right end. முல்லைங்கிறவங்க 27 from right end. அப்போ அவங்களுக்கு முன்னாடி எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்னா 26 பேர் இருக்காங்க. நல்லா புரிஞ்சுக்கங்க. இங்கிட்டு 26 பேர், 27வது ஆள், இவங்க 27வது ஆள். How many persons are there between them in the row? இவங்க 2 பேருக்கு நடுவில் எத்தனை பேர் இருக்காங்கன்னு கேட்கறாங்க. மொத்தம் எத்தனை பேரு? மொத்தம் 79 பேர். அப்ப இந்த மொத்தம் 79 பேத்துல சோ லெப்ட்ல இருந்து குறிஞ்சி வந்து லெப்ட்ல இருந்து 27வது ஆள், அதனால இங்க 26 பேர் இருப்பாங்க. இங்க முல்லை வந்து ரைட்ல இருந்து 27, அப்ப 26 இவங்க சேர்த்தா. அப்ப மொத்தம் வந்து 79 பேர். அப்ப மொத்தம் 79ல இருந்து இவங்களை கழிக்கணும். அதான் ஆன்சர். இவங்க கழிக்கலாம் எத்தனை பேர்? இங்கிட்ட 26, 27, இந்த பக்கம் 26 பிளஸ் 27, 27 என்னது 54 கழிச்சிங்கன்னா ஆன்சர் கிடைக்கும். இருக்கும் 25. ஸோ 25 பேர் கிடைக்கும். ஸோ 79ல இருந்து 27, அப்புறம் ஒரு 27. ஷார்மதி நீங்க போட்டிருக்கீங்க கரெக்ட். பிராக்கெட் போடணும். பிராக்கெட் போடாம போட்டீங்கன்னா 2 மைனஸ் போடணும். அடுத்து எலிவேட்டர் has a capacity of 16 adult. 16 பெரியவங்க போனாங்க, இல்லைன்னா 24 குழந்தைங்க போனாங்க. How many adults can board the elevator with 6 children? 16 adult is equal to 24 children. One adult is equal to 3/2 children.
ஒரு பெரியவர் வந்து 1.5 குழந்தைகளுக்கு சமம். அப்ப இங்க பாருங்களேன், 6 குழந்தைங்க ஆல்ரெடி இருக்கிறாங்க. இந்த 6 குழந்தைகள் எத்தனை பெரியவங்களுக்கு சமம்னு பார்க்கலாம். அப்ப 6 குழந்தைகள் எத்தனை பெரியவங்களுக்கு சமம் அப்படின்னா 4 பெரியவங்களுக்கு சமம். அப்ப உங்க 4 பெரியவங்களுக்கு சமம்னா மொத்தம் 16 பேர் போலாம்ல. 4 பெரியவங்க அப்படின்னா ஆன்சர் என்ன? கரெக்டா? 6 2/3 அடிச்சுக்கினா 2 2 2 4. அப்போ 6 குழந்தைங்க அப்படிங்கிறது 4 பெரியவங்களுக்கு சமம். அப்போ மொத்தம் 14னா ஆன்சர் என்ன வரும்? ஆன்சர் என்ன வரும் சொல்லுங்க பார்க்கலாம். கரெக்டா சொல்லுங்க. இங்க கொஸ்டின் தப்பு. கொஸ்டின்ல ஆப்ஷனே இல்லைன்னு நினைக்கிறேன். ஆமா, ஆப்ஷனே இல்லை. வாட் இஸ் ஆன்சர்? இந்த கொஸ்டினுக்கு என்ன விடை வரும்? வெரி குட். விடை வந்து 12 தான் வரும். இதுல 12 இல்லை. ஸோ 12 தான் ஆன்சர். இந்த கொஸ்டின் தப்பு. ஆப்ஷன் இல்லை. 12 பெரியவாள் போலாம். புரியுதா? இங்க வேற கொஸ்டினா, எத்தனை பெரியவர்கள் 15 சிறுவர்களுடன் போலான்னு தமிழ்ல இருக்கு. சரி, தமிழ்ல இருக்கிறத பார்க்கலாம். நான் இங்கிலீஷ்க்கு ஆன்சர் பண்ணேன். தமிழ்ல 15 பேர் இருக்காங்க. 15 × 2/3னா 5. அப்ப 5 2னா 10 பெரியவர்கள் இருக்கும். 10 பெரியவர்கள். அப்போ தமிழ்ல போட்டீங்கன்னா 6ங்கிறது ஆன்சர். தமிழ்ல பாத்தீங்கன்னா 6 ஆன்சர். தமிழுக்கு ஆன்சர். இங்கிலீஷ்ல வந்து ஆப்ஷன்ல இல்லை. 12 தான் ஆன்சர். திரும்ப எக்ஸ்பிளைன் பண்றேன். வெயிட்ல வந்து 16 பெரியவங்க 24 குழந்தைகளுக்கு சமம். சரியா? அப்போ ஒரு பெரியவங்க எத்தனை குழந்தைகளுக்கு சமம் அப்படின்னா 3/2 குழந்தைகளுக்கு சமம். இது புரியுதா? ஒரு பெரியவங்க 1.5 குழந்தைகளுக்கு சமம். இப்போ ஒரு தமிழ் மீடியத்துல இருக்க கொஸ்டின் எடுத்து, அதாவது லிப்ட்ல வந்து இந்த லிப்டோட கெப்பாசிட்டி என்ன தெரியுமா? 16 பெரியவங்க போலாம், அல்லது 24 குழந்தைகள் வேணா ஏத்தலாம். இப்ப பாருங்க, லிப்ட்ல 15 பெரியவங்க 15 குழந்தைகளை ஏத்தியாச்சு. ஆல்ரெடி லிப்ட்ல 15 குழந்தைங்க இருக்காங்க. இப்ப எத்தனை பெரியவங்களை ஏத்தலாங்கிறது கொஸ்டின். அப்ப எப்படி இதை சொல்லலாம் அப்படின்னா, இப்ப 15 குழந்தைகளை ஏத்தியாச்சா, இன்னும் எத்தனை குழந்தைகளை ஏத்தலாம்? இன்னும் 9 குழந்தைகளை ஏத்தலாம். அப்ப இந்த 9 குழந்தைங்க எத்தனை பெரியவங்களுக்கு சமம்? இதை விட கம்மியா இருக்குமா கூட இருக்குமா? அப்போ 9 பெரியவங்க எத்தனை? இந்த 3/2 2/3ங்கிறது குழப்பம் வரும். இதை விட சின்னதானே இருக்கணும் ஆண்கள். சரிங்களா? அப்போ என்ன இருக்குன்னா 2/3 பெருக்கணும். இதா இருக்கும். அப்போ இன்னும் 6 பெரியவங்களை கூட சேர்க்கலாம் அப்படின்னு. 6 பெரியவங்களை கூட சேர்க்கலாம். இந்த கொஸ்டின் அடிக்கடி கேட்பாங்க. இது வந்து ஒரு பேசிக் கொஸ்டின்ஸ். அடிக்கடி கேட்பாங்க. இதே தமிழ்ல வாங்க. தமிழ்ல வந்து பாத்தீங்கன்னா 6 குழந்தைகளா? தமிழ்ல வந்து 6 குழந்தைங்க இருக்காங்க. 24 குழந்தைங்க போலாம். 6 குழந்தைங்க இருக்காங்க. அப்ப மீதி இன்னும் 18 குழந்தைங்க சேர்க்கலாம். இப்போ 18 குழந்தைங்கிறது எவ்வளவு பெரியவங்களுக்கு சமம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, 18 குழந்தைகள் எத்தனை பெரியவங்களுக்கு சமம்? இதை அடிச்சீங்கன்னா 6. 12 குழந்தைகள். 12 பெரியவங்களுக்கு. இன்னொரு 12 பெரியவங்க. பார்த்ததுலேயே இதே டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் திரும்ப டெஸ்ட்ல கேட்பேன். அப்போ நீங்க எதுவும் மிஸ் பண்ணாம கரெக்டா ஆன்சர் பண்ணலாம். சரிங்களா? எதெல்லாம் நீங்க தப்பு பண்றீங்களோ அதுல இருந்து தான் கேட்பேன். கீழ்கண்ட எந்த வென் டயக்ராம் வந்து 3 தான் சொல்லுது? ராம்பஸ், குவாட்ரிலேட்டரல், நாற்கரங்கள், ஸ்ட்ரெயிட் லைன், நேர்கோடுகள். அப்ப நேர்கோடுகள்ன்றது ஒரு தனி இதுங்க. நாற்கரங்கள்ன்றது ஏதாவது 4 பக்கங்கள் கொண்டது நாற்கரம். சாய் சதுரம்ங்கிறது நாற்கரம் தான். அப்ப சாய் சதுரங்கிறது இந்த நாற்கரத்துக்குள்ள வந்துடும். எல்லா சாய் சதுரங்களும் நாற்கரங்கள், எல்லா நாற்கரங்களும் சாய் சதுரம் அல்ல. சரிங்களா? அப்போ இது தனி. அப்போ இது வந்து இதுக்கு சம்பந்தமே கிடையாது, நேர்கோடுகள். அப்போ இதுல எந்த படம் வரும் அப்படின்னு பாருங்க. எந்த படம் வரும் அப்படின்னா, அப்போ நேர்கோடுகள்ன்றது தனி வட்டங்க, இதுக்கு சம்பந்தம் கிடையாது. அப்ப இதான் நேர்கோடு, ஸ்ட்ரெயிட் லைன்.
இது வந்து பாத்தீங்கன்னா குவாட்ரிலேட்ரல். இது என்னதுன்னா ராம்பஸ். ஏன்னா எல்லா ராம்பஸுமே ஆல் ராம்பஸ் ஆர் குவாட்ரிலேட்ரல்ஸ். therefore ஆன்சர் வந்து B தான் ஆன்சர். இதே நேர்கோடுகளுக்கு பதிலா ஒரு பாலிகன் அப்படின்னு கேக்குறாங்கன்னு வச்சுக்கங்களேன், நேர்கோடுகள் கிடையாது, பலகோணம்னு கேக்குறாங்க. பலகோணம்னா நிறைய பக்கங்கள் உள்ள கோணம். நமக்கு தெரியும் பலகோணம்னு கேட்டாங்கன்னு வச்சுக்கங்களேன், அப்போ பலகோணத்துக்குள்ளதான் நாற்கரமே வரும். நாற்கரங்கிறது 4 பக்கம் உள்ளது, பலகோணங்கிறது பல பக்கங்களை கொண்டது. அப்ப அந்த அவுட்டர் சர்க்கிள் தான் பலகோணம். இதுக்குள்ள வந்து நாற்கரம், அதுக்குள்ள வந்து ராம்பஸ். அப்படி பாலிகன்னு கேட்டாங்கன்னா ஆப்ஷன் ஏ வந்து. வெரி குட். ஷாருமதி சொல்றாங்கல்ல, டைப் பண்ணிருக்காங்க பாருங்க. பேரலோகிராம், ராம்பஸ், ஸ்கொயர், ரெக்டாங்கிள், ட்ரபீசியம், இது எல்லாமே குவாட்ரிலேட்டரல்ல சேரும். 4 பக்கம் உள்ளது. 4 பக்கங்கள் எல்லாமே நாற்கரம். நாற்கரத்துக்கு எக்ஸாம்பிள் என்ன? சாய் சதுரம், சதுரம், செவ்வகம், சரிவகம், இணைகரம், பட்டம், கைட்டுன்னு சொல்லுவாங்க. எல்லாமே வந்துடும், எல்லாமே நாற்கரங்கள்ல. ஓகே ரைட். வேற ஏதாவது டவுட் இருக்கா? ஸோ இப்போ நம்ம டிஎன்பிஎஸ்சியோட ரீசெண்ட் ஜிஓக்கு வருவோம். ஸோ ரீசெண்ட் ஜிஓவில் என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா, தமிழ் பேப்பர் வந்து கம்பல்சரி ஆக்கியிருக்கிறாங்க. அதை பற்றி நான் உங்களுக்கு வீடியோ போட்டிருந்தேன், நீங்கள் பார்த்துருப்பீங்க. சரிங்களா? தமிழ் வந்து கம்பல்சரி ஆக்கியிருக்கிறாங்க. இதில் டைப் பண்ணுங்க, எத்தனை பேர் ஜென்ரல் இங்கிலீஷ் படிக்கலான்னு இருந்தவங்க, ஜென்ரல் இங்கிலீஷ் ஏற்கனவே படிக்கலாம் அப்படின்னு இருந்தவங்கலாம் யாரு? ஷாருமதி, ஓகே, ஆஷா, கார்த்திகா, மணிமொழி. சரிங்களா? ஸோ உங்களுக்கு இப்போ தெரியும், ஜென்ரல் இங்கிலீஷ் டிஎன்பிஎஸ்சி சிலபஸ்ல இருந்து எடுத்துட்டாங்க. நீங்க எல்லாம் இங்கிலீஷ் மீடியம் படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இங்கிலீஷ் மீடியம் படிச்சாலும் கவலை கிடையாது. திரும்ப சொன்னு, பொதுத்தமிழ்னு நீங்க படிச்சிருப்பீங்க. பொதுத்தமிழே படிக்காதவங்களுக்கு தான் பிரச்சனை. சல்மா, வேலாயுதம், ஜெயபிரபா, இந்து. சல்மா, நீங்க வந்து பொதுத்தமிழ் படிச்சிருக்கீங்களா? வேலாயுதம், ஜெயபிரபா, இந்து, பொதுத்தமிழே படிக்காதவங்க யாராவது இருக்கீங்களா? அதாவது பள்ளியில நான் பொதுத்தமிழே படிக்கல அப்படின்றவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டம். மற்றபடி இங்கிலீஷ் மீடியம் நீங்க படிச்சு பொதுத்தமிழ் படிச்சிருந்தீங்கன்னா தமிழ்ல வந்து நீங்க நல்லாவே பண்ணலாம். நிறைய பேர் நல்லாவே பண்ணலாம். சல்மா எல்லாரையும் படிச்சது. அப்போ நீங்க வந்து இனி ஜென்ரல் இங்கிலீஷ் கிடையாதுங்க, பொதுத்தமிழ் தான் படிக்கணும். 6ஆவதுல இருந்து 12ஆவது வரைக்கும் இருக்கக்கூடிய புத்தகம் அட்டை டு அட்டை படிக்கணும். எதுக்கு அப்படின்னா, குரூப் 4 எக்ஸாம்ஸ் எழுதுறவங்களுக்கு நல்லா புரிஞ்சுங்க. இதே நான் டிஓ எழுதுறேன் சார், நான் குரூப் 1 தான் என்னோட எய்மு, குரூப் 2 தான் என்னோட எய்ம் அப்படின்னா நீங்க போய் இதெல்லாம் படிக்க தேவையில்லை. நீங்க இலக்கணம் எல்லாம் படிக்க தேவையில்லை. உங்களுக்கு டெஸ்கிரிப்டிவ், அதுவும் பிரிலிம்ஸ்க்கு நீங்க படிக்க தேவையில்லை, மெயின்ஸுக்கு தான் தேவை. ஆனா பிரிலிம்ஸ்க்கு நீங்க யூனிட் 8 and 9 இருக்கு தெரியுங்களா, அங்க தமிழ் கல்ச்சர், பண்பாடு, இலக்கியம்னு வருமா, அதுல பார்க்கலாம். இலக்கியம் பட் இலக்கணம் தேவை. வேலாயுதம் சொன்னார் இங்கிலீஷ் லெஸ் சிலபஸ் தானே சார், அதனால எடுத்தீங்க அப்படின்னு சொன்னார். இங்கிலீஷ் தமிழை கம்பேர் பண்ணும் போது இங்கிலீஷ் வந்து சிலபஸ் வந்து கம்மி தான். அது என்ன கொடுத்துருக்காங்களோ, என்ன பொயட்ரியோ, என்ன ப்ரோஸோ அது மட்டும் படிச்சா போதும். பட் தமிழ் படிக்கிறதுன்னா அட்டை டு அட்டை படிக்கணும். அதுலயும் கொஞ்சம் நிறைய பேர் தப்பு பண்றது, நீங்க ஒரு 95க்கு மேல எடுக்கணும் அப்படின்னா கிராமர்ல நல்ல தரவா இருக்கும். அதனால குரூப் 4 எழுதுறவங்க, குரூப் 4 எல்லாருமே எழுதுங்க. ஏற்கனவே வேலையில இல்லை அப்படின்னா கண்டிப்பா குரூப் 4 எக்ஸாம் எழுதும். எந்த அரசு வேலையிலுமே நான் இல்லை சார் அப்படின்னா, டீச்சரா இருக்கீங்க நிறைய பேர்னா நீங்க எழுத தேவையில்லை. வேலையே இல்லாதவங்க கண்டிப்பா குரூப் 4 எழுதணும். ஏன்னா குரூப் 4ங்கிறது ஈஸியா வேலை கிடைக்க முடியாது. ஈஸியான என்ன அர்த்தம் அப்படின்னா ரொம்ப ஈஸி கிடையாது, நிறைய வேக்கன்சி வரும்னு சொல்லி, கம்பேர் டு குரூப் 2 ஆர் குரூப் 1. அதனால குரூப் 4 அப்படிங்கும் போது நீங்க, அதனால அதுக்கு நீங்க கவலைப்பட வேணாம். நம்ம இலக்கணத்தெல்லாம் ரொம்ப டீட்டெயில்டா பேசிக்கா ஒண்ணுமே தெரியாதவங்களுக்கு கூட நம்ம ஏற்கனவே நம்ம கிளாஸ் எடுத்திருக்கிறாங்கல்ல, வந்து கிளாஸ் எடுப்பாங்க. அடுத்த வாரத்துல இருந்து தமிழ் வகுப்புகள் எப்படி படிக்கணுன்றது வந்து ஒவ்வொன்றும் பேசிக்கா. சரிங்களா? அதனால நம்ம எய்ம் வந்து பாத்தீங்க அப்படின்னா குரூப் 4ல வந்து பாத்தீங்கன்னா 98, 99 அதான் 100, 98 to 100 ஸ்கோர் போகும்.
கேர்லெஸ் மிஸ்டேக் விட்டாதான் அந்த 1-2. எக்காரணம் கொண்டு 95க்கு கீழே வரவே கூடாது. டார்கெட் இஸ் மினிமம் 95. ஸோ 95 பிளஸ். கேர்லெஸ் மிஸ்டேக் எல்லாம் விடாம இருந்தீங்கன்னா 100 எடுக்கலாம். இல்லைன்னா 98, 99. அது இன்டெலிஜென்ட் கெஸ்ஸிங் எல்லாம் பண்ணலாம்ல. எல்லா கொஸ்டின்ஸுமே 90 கேள்விகளுக்கு மேல, சில சமயம் 95க்கு மேல கூட வரும். எல்லாமே ஸ்கூல் புத்தகத்துல இருந்தா வரும். சில கேள்விகள் வெளியில இருக்கு. சரிங்களா? ஸோ அதை எல்லாமே கவர் பண்ணிடுவாங்க. ஸோ அதனால நீங்க வந்து கரெக்டா அதை வந்து தமிழுக்கு எடுப்பாங்க. ஸோ அதை கரெக்டா ஆரம்பத்துல இருந்து எந்த கேள்விகள் இருந்தாலும் கேளுங்க. கிராமர்ல கேள்விகள் கேட்பீங்க. அப்படி மேத்ஸ்ல கேட்கிற மாதிரி கிராமரும் புரிஞ்சு படிக்கிறது தான் கிராமர். பார்ட் பி பார்ட் சிங்கிறது வந்து இலக்கியம் என்று, அது வந்து அதுக்கப்புறம் நூலாசிரியர்கள் அதெல்லாம் நீங்க மனப்பாடம் பண்ண. நம்ம ஒவ்வொரு வகுப்புகளும் இந்த இது பாக்குற மாதிரி தமிழ் புத்தகத்துல இருக்கிற ஒவ்வொன்றையும் வந்து நம்ம டீட்டெயிலா பார்க்கலாம். பொதுத்தமிழ் புத்தகம், பொதுத்தமிழ் புத்தகத்துல இருக்கக்கூடியதை நம்ம டீட்டெயிலாவும் பார்க்கலாம். வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கேளுங்க. அந்த கொஸ்டின்ஸ்க்கெல்லாம் நிறைய பேர் டாஸ்க் குரூப்ல இருக்கிறவங்க எல்லாம் சில பேர் மட்டும்தான் ஒர்க் பண்றீங்க. அந்த எக்ஸ்பிளனேஷன்ஸ் கொஸ்டின் கொடுத்ததுக்கு நிறைய பேர் அதுல எக்ஸ்பிளனேஷன் திரும்ப சொன்னேன். புதுசா இருந்தா கூட நீ எக்ஸ்பிளனேஷன்ல ஜாயின் பண்ணணும். அதனால ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு 5 கேள்விகள் தானே. அந்த 5 கேள்விகளை தமிழ் மீடியமோ இங்கிலீஷ் மீடியமோ கேட்ட உடனே நீங்க போட்டி போட்டு போகணும். சார் எனக்கு பண்றதுக்கு இல்லை சார், இவங்க எடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லணும். மொழிய இங்க கேப்லாம் இருக்கக்கூடாது. மோஸ்ட்லி இல்ல. அதனால எல்லாருமே பார்ட்டிசிபேட் பண்ணணும். எல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணதை கம்பைல் பண்ணி திரும்ப உங்களுக்கு தான் அனுப்புவோம். எல்லாம் ஓகே, நீங்க பிரச்சனை இல்லை. நீங்க கம்பைல் பண்றீங்கன்னு நினைக்கிறேன் அபிராமி ட்ரைனிங். அதனால எடுத்து ஒரு 2 days எடுத்துட்டு கூட நீங்க பண்ணுங்க. மற்ற எல்லாருமே கேட்குற எல்லாருமே அதில் பார்ட்டிசிபேட் பண்ணுங்க. நான் திரும்ப சொல்லியிருக்கேன், அந்த டெலிகிராம் சேனல் நம்ம டிஸ்கஷனுக்குரிய டாஸ்க் குரூப்புக்குரியது. ரொம்ப ஆக்டிவா அதில் இருக்கிறவங்க மட்டும்தான் அதில் இருக்க முடியும். இல்லைன்னா அப்புறம் மற்றவங்களாம் சும்மா மியூட் ஸ்பெக்டேட்டரா இருந்தால் அவங்களால அதுல இருந்து ரிமூவ் பண்ணிடுவாங்க. சரிங்களா? ஸோ அதனால ஆக்டிவா இல்லை. டெஸ்ட் ஃபுல் டேஸ் அட்டெண்ட் பண்ற மாதிரி இருந்தா ஏன் உங்களுக்கு அந்த டைம் கிடைக்காதா? 9 to 10 இருக்காதா? ஃபுல்லா வைக்கணுமா சொல்லுங்க. சரி, வச்சிருவோம். இந்த 1 hour பீரியட் இருக்கே, அதனாலதான் 15 நிமிஷம் வைக்கிறது கிடையாது. சரி, வேணா ஃபுல்லா ஒரு நாள் வச்சு பார்ப்போம். நிறைய பேர் இன்னும் கொஞ்சம் கூட எழுதுறாங்களான்னு பார்ப்போம். சரிங்களா? தேங்க்யூ. அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம்.